அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். ரோஸ் மில்க்கு வீடியோ போட்டிருந்தோம் எப்படி செய்கிறதுன்னு. அதை பார்த்துட்டு நிறையா அன்பர்கள் சொல்லியிருந்தீங்க பாதாம் பால் உண்டானதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாதாம் பால் ஜூஸ் கடையிலேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக, விற்பனைக்காக, பிஸ்னஸ்க்காக தந்தது. ஆரஞ்சு கலர் ஆரோக்கியா அது ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறதா நீங்கள் பார்த்து வாங்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக 1/2 லிட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன் இந்த ஆரஞ்சு கலர் பால் தான் வாங்கணுங்கிறது ஏற்கனவே நான் ரோஸ் மில்க் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பால் திரியாக வர்றது, மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ரோஸ் மில்க்கும் பாதாம் பால் நல்ல திக்னஸாக இருக்கிறதுக்கும் இந்த மில்க்கு தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த கம்பெனி இது எடுத்திங்கனாலும், இல்லை ஃப்ரெஷ்ஷான பசும்பாலையே நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. நான் கடை போட்டிருக்கீங்களா அந்தளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரிசல்ட்டு கொடுக்கல, நல்லா இருக்காது. இது போடையில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டருக்கு 1 லிட்ரு தண்ணி. இப்போ 1 லிட்ரு பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 லிட்ரு தண்ணி எடுத்துக்கோங்க. காய வச்சிடணும். காய வச்சுட்டு நல்லா ஆற அளவுக்கு, நல்ல விறுவிறுன்னு ஆற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? காய வச்சுருங்க. நல்லா பொங்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விறுவிறுன்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பாதாம் பால் தயாரிக்கிறதுக்கு இந்த பாலாக எடுக்கணும். ஓகேங்களா? பாதாம் பாலுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பாதாம் பாலுக்கு பால் காய்ச்சி நல்லா விறுவிறுன்னு ஆற வச்சிட்டோம். ஆற வச்சுட்டு வடிகட்டிடுங்க. உள்ள இந்த மாதிரி ஆடை இதெல்லாம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால வடிகட்டிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா 300 கிராம். 1/2 லிட்ரு ஆரோக்கியா பால் எடுத்திருக்கோம். 1 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கோம். 300 கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம். இதோட அதிகமாக போடாதீங்க, இது ரொம்ப சரியான அளவு. இதோட லைட்டாக கம்மி வேணா பண்ணிக்கலாம், ஆனால் கம்மியும் பண்ண வேண்டாம், அதிகமும் பண்ண வேண்டாம். ரொம்ப சரியா இருக்கும். நல்லா கிளறி விடணுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பாத்திரத்தை நான் வச்சாலும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்ல விறுவிறுன்னு இருக்கு. இதே எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி டயத்தில் பாலை காய வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அப்படியே வச்சுருங்க தனியாக. நல்லா ஆறட்டும். சாயந்தரம் 6 மணி 7 மணி அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸை கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6-7 மாதமாக கடை இல்லை. போன வருஷம்லாம் நம்ம கடை வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கடையில் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இதே மெத்தேடு தான். இப்போதைக்கு இந்த வருஷம் கடை இருந்திருந்தால் நம்ம கடைக்கு மொத்தமாக எப்படி செய்கிறோமோ அதெல்லாம் தாராளமாக வீடியோ எடுத்துருக்கலாம். அதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மற்ற வேலைகள், வகுப்பு சார்ந்த வேலைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால கடைகளை பார்த்துக்கிறதுக்கான சூழல் எதுவுமே அமையல. 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கடையை எடுத்துட்டோம். பாதாம் பாலும் இப்படி தான். சர்க்கரை கலக்கி வச்சுட்டிங்களா, நல்லா கரைஞ்சிருச்சா பார்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாதாம் பால் எசன்ஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே தாராளமாக வாங்கிக்கோங்க. நான் இங்கே கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தாங்க வாங்கினேன்.
அதாவது ரொம்ப டார்க்காகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப மைல்டாகவும் ஊற்றக்கூடாது. எதுன்னு கேட்டிங்கன்னா எசன்ஸ் பார்க்கறதுக்கே உங்களுக்கு லவ்வாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. இப்போ நான் எவ்வளோ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா 1 மில்லி 1.75 மில்லி அளவுக்கு. இந்த 2 மில்லியிலேருந்து ஒரு 25 அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற அளவுக்கு. எனக்கு இது ரெகுலராக நாங்கள் ஊற்றிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வேணால் அந்த மில்லிகளோட கரண்டி வச்சும் கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்லா கரையிற அளவுக்கு, சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். கரண்டியில் கைப்படாமல் செய்யணும். நீங்கள் பொறுமையாக தான் செய்யணுங்க, அவசரப்படவே வேண்டாம். அவ்வளோதாங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. ரோஸ் மில்காக நம்ம ஒரு பாட்டில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே பாட்டில் தான் நம்ம இப்போ பார்ட்டிகளுக்கு வரவங்களே என்னன்னா ஒரு சிலர் ரோஸ் மில்க் மட்டும் கேட்பாங்க, ஒரு சிலர் பாதாம் பால் மட்டும் கேட்பாங்க, ஒரு சிலர் 2மே கேட்பாங்க. இது ஒரு 50 பாட்டில் கொடுத்துருங்க, அது ஒரு 50 பாட்டிலுக்கு கொடுத்துருங்கன்னா கேட்பாங்க. இது நீங்கள் பொதுவாக ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் தாராளமாக இதை ஒரு எக்ஸ்ட்ரா சேல்ஸுக்காகவே நீங்கள் கொண்டு போகலாம். ஜூஸ் கடை போடலாம்னாலும் எளிமையான முறையில் அளவான முதலீட்டில் ஆரம்பம் செஞ்சு பாருங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நிறைய பணத்தை போட்டு உள்ளே நம்ம சிக்காமல் திண்டாடாமல் இருக்கிறதுக்கு படிப்படியாக முன்னேறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பொதுவாக சர்பத் கடை, ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத்து, இந்த மாதிரி எல்லாமே கூட நம்ம வைக்கலாம். இதில் நம்ம முதல் நாளே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வேலையும் இருக்காது, ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த பால் எடுத்து செய்யலை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு நல்லாயிருக்கும். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க, முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் நான் இந்த எசன்ஸில் எது கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு குவாலிட்டியானது மற்றதுகளுக்காக நம்ம வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஞாபகமாக தொழில் சார்ந்த வீடியோக்கள் வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்கள். தொழிலை முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வேறு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களும் அடுத்த லெவலில் போய் நிற்கணும், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாபகமாக. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் எது சார்ந்த தொழில், இன்னும் எது சம்பந்தமான தொழில் வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு, இல்லை அதில் எக்ஸ்பர்ட் யாருன்னு நம்ம விசாரித்து அவங்க மூலமாக கூட உங்களுக்கு நான் பதிவுகள் நான் தெளிவாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. நான் இப்போ இந்த அளவில் போட்டதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பாட்டில் வந்துருக்கு. அப்புறம் ஒரு பாட்டிலில் குறைவாக இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க. அதே இதுதான், ஒரே மாதிரி அதே மாதிரி பாட்டில்ல தான் நம்ம ஊற்றி வைக்கிறோம். 1 லிட்ரு 1/2 லிட்ரு பாலோட விலை பார்த்தீங்கன்னா 37 ரூபா. எசன்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா அளவுக்கு உங்களுக்கு வரும். சர்க்கரையோடது பார்த்தீங்கன்னா 15 லிருந்து 16 ரூபா அளவுக்கு வரும்.
பாட்டிலோட இது பார்த்தீங்கன்னா ₹3.50 வரும். இதெல்லாமே கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதாம் பாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹12 அளவுக்குள்ள வந்து நிற்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் ₹20 to ₹25 வரைக்கும் நீங்கள் வச்சு விற்கலாம். நாங்கள் பார்ட்டிக்கு இதெல்லாம் கொடுக்குறோம்னா ₹15 இல்லை ₹16 கொடுப்போம். நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ₹17 கொடுப்போம். அது ரோஸ் மில்க்கும் ஒரே ரேட்டு தான், பாதாம் பாலும் ஒரே ரேட்டு தான். அதே ரேட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பல்க் ஆர்டர் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விலை குறைவாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விலையில நம்ம கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சில்லறை வியாபாரம் தான் பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா ₹20 அளவுக்குமே நீங்க கொடுக்கலாம், ₹25 நீங்க கொடுக்கலாம். வாங்கிட்டு போறவங்க இந்த மாதிரி பாட்டில ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு போறதுக்கும் ரொம்ப இதா இருக்கும். லீகேஜ் ஆகாது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது 200 மில்லி பாட்டிலுங்க, ஃபுட் கிரேடு பாட்டில் தான். ஃபுட் கிரேடோட தான் நம்ம வாங்கி வைக்கிறது. இதுக்கு எல்லா விதமான இதுக்குமே நம்ம இதை அதிகமாக நான் பயன்படுத்திக்கிறேன். எல்லா விதமான ஜூஸ் வெரைட்டிகளுக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த இதையே நான் பயன்படுத்திக்கிறேங்க. இப்போ நான் சொன்ன விலை விவரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் 1 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிங்க. 600 கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. 3.5 அளவில் நீங்கள் மில்லி அளவில் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் கூட்டி அதிகப்படுத்திக்கங்க. அவ்வளோதான். இதில் வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க, நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைச்சிது, அதனால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதை ஒரு தொழிலாகவும் எடுத்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா யாரோ ஒருத்தர் வாழ்க்கைக்கு இது உபயோகமாக இருக்கணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன தொழில் சம்பந்தமான வீடியோக்கள் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க.